ஸோ வணக்கம் மக்களே, இது உங்களோட ஃபேவரட் சேனல் மாறன்ஸ் கிரிப்டோ அண்ட் ஐம் யர் ஹோஸ்ட் கௌதம் மாறன். சரிங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஏட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன ஏட்ராப் அப்படின்னா, பேஸ் நெட்வொர்க்கில் ஆன் செயின் சம்மர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் எப்படி அந்த ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பினான்ஸ் சப்போர்ட்டட் ஏட்ராப் ஒன்று இருக்குது, அதில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் ஏட்ராப் அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்மளுடைய மாறன்ஸ் கிரிப்டோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நீங்கள் நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ட்விட்டர்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஏட்ராப்ஸ் டெய்லியும் ட்விட்டர்லேயும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். சரிங்களா? சரிங்க, இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய மிஸ்ஸஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மிஸ்ஸஸ் ப்ரௌசருக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக இந்த லிங்க்குக்கு வந்துக்கோங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், அதுமாதிரி நம்ம டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல வந்துட்டு கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக எந்த வாலெட்டோட கனெக்ட் பண்ணணுமோ அந்த வாலெட்டை சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கேன்சல் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு டாஸ்க் முடிக்கவும் உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும். சரிங்களா? இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிடாஸ் NFT மின்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு 250 பாயிண்ட் கிடைக்கும். அந்த NFT எப்படி மின்ட் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் மின்ட் NFT அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல மின்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அந்த NFTயோட மின்ட் ப்ரைஸ் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட $2.32 வருது. சரிங்களா? இந்த இடத்துல மின்ட் அப்படின்றது அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வேலெட்டில் பேஸ் நெட்வொர்க் எத்தீரியம் கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஏதர் பிரிட்ஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா பினான்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வித்ரா பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மின்ட் அப்படிங்கிறத கொடுத்த உடனே மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஜஸ்ட் நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனையும் சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு NFT மின்ட் வந்து இப்போ வெரிஃபை ஆகிருச்சு. ஸோ நம்ம மறுபடியும் அந்த டாஸ்க் எல்லாமே இருந்ததில்ல அந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ ஹேவ் ஆல்ரெடி ஏர்ன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அப்படின்னா நமக்கு அவங்க பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 250 பாயிண்ட்டை நம்ம இப்போ எடுத்துட்டோம். ரெண்டாவதாக இந்த இடத்துல ஒரு கேம் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ப்ளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஜஸ்ட் ப்ளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்கு இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் வாலெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வாலெட் கனெக்ட் ஆகிரும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து இந்த இடத்துல ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி தேடிட்டே வாங்க. இந்த இடத்துல இந்த 80, 85 இந்த ரீஜனில் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஐடென்டிஃபைடு பேர்ட்ஸ் அப்படின்னு கொஞ்சம் பேர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் என்ன பேர்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு பேர்டை வந்து நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். ஸோ அந்த பேர்டோட சவுண்டை நீங்கள் கேளுங்க. கேட்ட சவுண்டு எந்த பேட் ஸ்பீசிஸில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. எப்படி ப்ரோ வெரிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம். இந்த சவுண்டை வச்சே நிறையா நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு நிறைய சர்ச் இன்ஜின்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு சர்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது எனக்கு வந்து நான் எந்த பேர்டை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிங்கன்ஸ் ஸ்பேரோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இப்போது நான் போட்டிருக்க ஆன்சர் வந்து கரெக்டாக இருந்து அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.0015 எத்தீரியம் என் அக்கௌண்ட்லேருந்து போய் ஆனால் எனக்கு NFT மின்ட் ஆயிரும். ஒருவேளை இதுவே நான் போட்ட ஆன்சர் தப்பு அப்படின்னா எனக்கு 0.00125 எத்தீரியம் வந்து ரீஃபண்ட் ஆயிரும். மீதி இருக்க கொஞ்சம் எத்தீரியம் அவங்க எடுத்துக்குவாங்க. சரிங்களா? நீங்கள் கரெக்டான அந்த பேர்ட் ஸ்பீசிஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லிங்கன் ஸ்பேரோ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்மிஷன் வந்து வெரிஃபை ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனையும் ஜஸ்ட் சைன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நான் கரெக்டாக வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த NFT சொந்தமாகிருச்சு. இப்போ வாங்க போய் நம்ம பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோட் ஆகும். நீங்கள் இந்த மாதிரி இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்துடும். ஸோ காட்டிருச்சு. சரி, இப்போ வாங்க அடுத்த டாஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 1000 பாயிண்ட் தர டாஸ்க் என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய காயின்பேஸ் அக்கௌண்ட் இருக்கும், அந்த காயின்பேஸ் எக்ஸ்சேஞ்ச் அக்கௌண்ட்டை உங்களுடைய வேலெட்டோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க்கு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காயின்பேஸ் இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. அதனால் நம்மளால் இந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, இப்போ வாங்க அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு NFT மின்ட் தான். ஜஸ்ட் கிளிக் மின்ட் அப்படிங்கிறது இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே டாப் ரைட் கார்னரில் லாகின் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல அதர் வாலெட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்து கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் பேஸ் எத்திரியம் வச்சு மின்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெட்டமாஸ்க்கில் வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும், அதையும் சைன் பண்ணி விட்டுருங்க. இந்த NFT மின்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு $2.5 நமக்கு செலவாகும். ஸோ கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ NFT மின்ட் ஆகிருச்சு. நம்ம மறுபடியும் பேக்கில் அந்த வெப்சைட் டாஸ்க்லாம் இருந்ததில்ல, அந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கு வெரிஃபை ஆகி நமக்கு 250 பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு NFT மின்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் ஜஸ்ட் மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மின்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த NFTயோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி தான், வெறும் 31 சென்ட் தான். ஜஸ்ட் மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மெட்டமாஸ்க்ல வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், அந்த நோட்டிஃபிகேஷனையும் ஜஸ்ட் அப்ரூவ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம இப்போ NFT மின்ட் பண்ணியாச்சு. வாங்க இந்த பாயிண்ட்டை கிளைம் பண்ணிவிட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக வாங்க ஒரு சின்ன கேம் இருக்குது, அந்த கேம் எப்படி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ளே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளேன்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் தான் இருக்கும். இதில் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த படத்தை வரைஞ்சி கொண்டு வரணும். ஒரு பச்சை லைன் வருதா, அது வந்து எந்த இடத்துலையும் படாமல், சைடில் அந்த ரோட்டில் எதுலேயும் படாமல் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் இந்த NFT மின்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் இப்போ இதை எப்படியாவது முடிச்சுட்டு வரேன். ஸோ நான் அந்த மாதிரி இந்த டாஸ்க் முடிச்சுட்டேன். இப்போ இந்த இடத்துல கனெக்ட் வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு மெட்டமாஸ்க்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல போஸ்ட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மெட்டமாஸ்க்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஜஸ்ட் அந்த ட்ரான்சாக்ஷனையும் சைன் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் போஸ்டட் அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி நமக்கு இப்போ பாயிண்ட்டும் கிடச்சிரும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 500 பாயிண்ட் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து $10 ஏதாவது வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தேவையில்லை. ஸோ அதனால் நான் இந்த டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டாஸ்க் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடைக்காது இப்போதைக்கு. ஸோ அதனால் நம்ம இந்த டாஸ்க்கை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த டாஸ்க்கை நம்ம மின்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 250 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த NFTயை நம்ம மின்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மின்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு ஜஸ்ட் சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டை சூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல மின்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்டதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு மெட்டமாஸ்க்லேருந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. நமக்கு எவ்வளோ ஃபீஸ் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட $2.46 நமக்கு ஃபீஸ் போகுது. ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு நம்ம வந்து இந்த NFT மின்ட் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம பாயிண்ட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பாயிண்ட்ஸ் கிளைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ டாஸ்க் தான் இருக்குது, பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய டாஸ்க். மற்றபடி நீங்கள் வந்து ஸ்பின் வீலை ஸ்பின் பண்ணியும் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் ஸ்பின் த வீல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் டு காயின் பேஸ் வாலெட், அதாவது நீங்கள் வந்து காயின் பேஸ் வாலெட்டில் கனெக்ட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து மெட்டமாஸ்கில் கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட காயின் பேஸ் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் அந்த எக்ஸ்டென்ஷனுக்கான லிங்க் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷனில் உங்களுடைய மெட்டமாஸ்க் வாலெட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த காயின் பேஸ் வாலெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பின் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஸ்பின் பண்ணிக்க முடியும். அந்த ஸ்பின்னுக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ பாயிண்ட் அப்படின்னு கிடைக்கும். உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்பின் பண்ண முடியும். சரிங்களா? சரி வாங்க அடுத்ததாக பினான்ஸ் ஏர்ட்ராப் ஒன்று இருக்குது, அது எப்படி அட்டன் பண்ணுறது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் OPBNB, அதாவது ஒரு $10 மதிப்புள்ள OPBNBயும் அதே மாதிரி $10 மதிப்புள்ள BEP20BNBயும் நான் வந்து என்னோடய வேலெட்டுக்கு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ என்னுடைய பினான்ஸ் Web3 வேலெட்டில் $20 இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல டிஸ்கவர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அங்கே வந்துட்டு இந்த ஸ்டாரி நிஃப்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கனெக்ட் வாலெட்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குதா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு போட்டு இல்லை உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அன்லாக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ரெஃபர் கோடு என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த கோடு நம்மளோட டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கோடு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா என்னுடைய கோடு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்க கோடை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஃபர்ம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபாலோ ஸ்டாரி நிஃப்ட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகும். நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பினான்ஸ் வெப்3 அப்படின்னு இருக்கும், அவங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவங்கள நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். மறுபடியும் பேக்குக்கு வந்து உங்களுடைய ட்விட்டருடைய ஹேண்டிலை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. என்னுடைய ட்விட்டர் ஹேண்டில் கௌதமாறன்1 அப்படிங்கிற என்னுடைய ஹேண்டில் ஒன்று இருக்குது. நான் அதை போட்டுட்டு ஜஸ்ட் செக் அப்படிங்கிற கொடுத்துருந்தேன். இப்போ நமக்கு செக்கிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா யுவர் ஃப்ரீ பாஸ் டு ரீடிஃபைன் டேட்டா அப்படின்னு ஒரு NFT இருக்கும். சரிங்களா, இந்த NFTயை மின்ட் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்து உங்களோட பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த NFTயும் மின்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு, நமக்கு NFT மின்ட் ஆகிருச்சு. இப்போ அடுத்ததாக நீங்கள் வந்து இதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஓட் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஜஸ்ட் ஓட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டமாஸ்க் ஸோ உங்களுக்கு பினான்ஸ் வெப்3 வாலெட்லேருந்து அடுத்த டிரான்சாக்ஷன் வரும், அதையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இந்த பினான்ஸ் எலைட் வெப்3 பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இதையும் நீங்கள் மின்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல கிளைம் ரிவார்டுன்னு இருக்குதா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து ரிவார்டு கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் மின்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு OPBNB தேவைப்படும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த இடத்துல டெய்லியும் ஒரு ஓட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டெய்லியும் உங்களோட பினான்ஸ் வெப்3 வாலெட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து டெய்லியும் ஒரு ஓட் போட்டுருங்க. ஒவ்வொரு தடவை ஓட் போட்டும் போச்சுலையும் உங்களுக்கு கொஞ்சம் BNB ஃபீஸ் போகும். சரிங்களா, ஸோ இதில் இந்த கொஸ்டெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்ட் வந்து நம்ம வந்து அவங்கள எக்ஸில் அதாவது ட்விட்டரில் அவங்கள ஃபாலோ பண்ணுறது, ரெண்டாவது வந்து நம்ம NFT மின்ட் பண்ணுறது, மூணாவது வந்து நம்ம வந்து டெய்லி அவங்களுக்கு ஓட் பண்ணுறது, நாலாவது வந்து ஒரு சோல் பவுண்ட் டோக்கன் SBT மின்ட் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சுது. ஸோ உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான ஆட் எப்படியோ முடிஞ்சுது. ஸோ இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பினான்ஸ் ப்ராஜெக்ட்டையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேஸ் நெட்வொர்க்லையும் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வேளை பேஸ் நெட்வொர்க்லேருந்து ஆட் ட்ராப் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்சைன் சம்மரில் டாஸ்க்லாம் முடித்தவங்களுக்கு கொஞ்சம் டீசெண்டான அளவுக்கு டோக்கன்ஸ் கொடுக்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களால் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் அந்த டாஸ்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த பினான்ஸ் வெப்3 டாஸ்க் பண்ணிடுங்க. சரிங்களா, அடுத்ததாக ஒரு நல்ல ஆட் ட்ராப்பில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.